இன்னைக்கு நம்ம விவேக சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம். விவேக சிந்தாமணியில் சின்ன புஸ்தகம் தான் அது. அது ஒரு 100 பாட்டு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே அது சமணர்களால் எழுதப்பட்டது. நம்ம இல்லை, இதில் எழுதினது பெரும்பாலும் சமணர்கள் தான் இது எழுதினது. இதில் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல, யாருன்றதே இல்லாமல் இந்த பல நூல்களில் பல இதுலேருந்து ஒருத்தராக எடுத்து எழுதியிருக்காங்க, பல நூல்கள்லேருந்து எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் என்னன்னா எல்லாமே நீதி நெறியாக இருக்கும். சில இது கிண்டலுமா அந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு இந்த பாடலில் ஒத்தராக எழுதல, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க இந்த சேர்த்து எல்லாத்தையும் திரட்டி எடுத்து விவேக சிந்தாமணின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஜைனர்களால் எழுதப்பட்டது இது. அது அதில் ஒரு பாட்டு பாருங்க. ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன், உருமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை எழுந்தானே. அதாவது 7 விஷயத்த சொல்றாருங்க. இதெல்லாம் இருந்தும் இல்லைன்றதுக்கு சமம். அதான் இருந்தும் இல்லைன்றது பயனிலை எழுந்தானேன்றதுல பயனிலை எழுந்தானே அப்படின்றது இதுலயே இருந்தும் இல்லைன்றதுக்கு சமம். ஆபத்து குதவா பிள்ளை, இது ரொம்ப எளிமையா இருக்கும் பாடல்கள. ரொம்ப நீங்க கருது நிறைய சொல்ற மாதிரி இல்லை. யார் படித்தாலும் புரிஞ்சுக்கலாம், யார் படித்தாலும் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. அதுதான். அதனால தான் இவங்க ஜைனர்கள் தமிழ் எழுதியது ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்காங்க. நம்மள மாதிரி தமிழில் ஒரு நுட்பம் தெரிஞ்சு புலமை பெற்றவர்கள் கிடையாது. அவங்க இருந்திருக்காங்க, சிலர் யாரோ தத்து இருந்திருக்காங்களே வழியா அவங்களுக்கு இந்த மாதிரிகள்லாம் கிடையாது. கவுந்தியடிகள் அது மாதிரி ஒரு சிலர் இருந்திருக்காங்க, ஒரு 3-4 பேர், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க இருந்திருக்காங்க. அவங்களால ஓரளவு தான், அவங்க கூட இந்த மாதிரிலாம் முடியாது. நம்ம தமிழ் புலவர்கள் போடுற மாதிரி நம்மளது தாய்மொழி இல்லையா, நம்ம பேசுறது வேற, அது வேற. அவங்களோட இது அவங்க இன்னொருது இங்க அதை எடுத்து பேசுறாங்கன்னும் போது அது பெரிய விஷயம் தான். ரெண்டாவது, இங்க இருந்தவங்களே உங்களுக்கு ஜைனத்துல சார்ந்திருந்தாங்க இல்லையா, புத்திசத்துல சார்ந்திருந்தவங்க இங்க நம்ம தமிழ்காரங்களே இங்க தமிழ்நாட்டை பிறந்து வளர்ந்தவங்களே இருந்தாங்க இல்லையா. அது மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் அது மாதிரி புத்திசத்தை தழுவினவங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க திருஞான சம்பந்தர் அந்த இந்த பாண்டியன், அவன் பேர் என்ன ஒண்ணு டக்குன்னு சொல்றேன் பாருங்க, செல்லசேகர பாண்டியன்னு என்னமோ ஒண்ணு. அவனை புத்த மதத்தை தழுவினவரை மறுபடியும் சைவத்தை கொண்டு வந்தார் இல்லையா. அவனோட வெப்புரவை போக்கி, அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். அத ஆபத்து, இந்த பாட்டுக்கு வரேன் பாருங்க. ஆபத்து குதவா பிள்ளை, உங்களுக்கு பிள்ளை இருப்பான், ஆனா உங்களுடைய கஷ்டத்துக்கு அவன் உதவலைன்னா அவன் இருந்து ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அதான் ஆபத்து குதவா பிள்ளை. அரும்பசி குதவா அன்னம், வீட்டுல சாப்பாடு சமைச்சு வச்சிருப்போம், எங்கேயோ போயிருப்போம் வெளியில, அங்கேயே 2 மணி ஆயிருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகிட போகுதுன்றதுக்காக அங்கேருந்து வெளியே வயத்தை காய போட்டு சாப்பிடாம வருவோம். சாப்பிடாம வீட்டுக்கு வருவோம். 4 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. வந்த அப்புறம் அந்த சாப்பாடு அதுக்குள்ள உங்களுக்கு பசி, அந்த பசியெல்லாம் மறுத்து போயிடும். ஆனா உங்க மனசு என்னாச்சு, அந்த உங்க அல்ப மனசு அதுதான், இதுதான் மாய மனசுன்றது. இதுதான் எதுக்கு அது போனா போயிட்டு போது சாப்பிட்டு போயிடலாமே, அந்த சாதத்தை வேற யாருக்காவது கொடுத்துடலாம், இல்லை நைட் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணாது. வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், காஞ்சின்னு வருமே, அதுதான் மாயை. அந்த நேரத்துக்கு நீங்க ஏதாவது வெளியில சாப்பிடலாம், சாப்பிட்டு வந்துட வேண்டியதுதான், அவ்வளவு நாளா இருக்கேன். அதுதான் அரும்பசி குதவா அன்னம்ன்றது. அதான் 4 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வரும்போது பசி தீர்ந்து போயிருக்கு. அப்ப உங்க பசியே மறுத்து போச்சு. உங்களுக்கு பசிக்கிற நேரத்துல அந்த அன்னம் உதவல இல்லையா. அப்ப அரும்பசிக்கு உதவா அன்னம். அது அந்த அன்னம் இருந்தும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். நீங்க வீட்டுல சமைச்சு வச்சிருந்தா என்ன, வைக்கல என்ன சாப்பிட முடியல இல்ல. அதான் அதுதான் அரும்பசிக்கு உதவா அன்னம். தாபத்தை தீரா தண்ணீர், உங்களுக்கு தாகம், பயங்கர தாகம், அதுக்கு தண்ணி கிடைக்கல. ஒரு பொட்டிக்கு இருக்கு, பொட்டிக்குள்ள தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. உங்களுக்கு கையில பொட்டி இருக்கு, பொட்டிக்குள்ள இருக்கு தண்ணி பாட்டில், பொட்டியை பூட்டி வச்சிருக்கீங்க, பூட்டு சாவி இல்லை. பூட்டுக்கு சாவி இருந்ததுன்னா அது திறந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஆனா தண்ணி உள்ள இருக்கு, என்ன புண்ணியம், அந்த தண்ணியை உங்களால குடிக்க முடியல. தண்ணியை நீங்க கையில தூக்கின்னு போறீங்க, ஆனா உங்களால குடிக்க முடியல, பயங்கர தாகம். அதான் தாபத்தை தீரா தண்ணீர். அந்த தண்ணி என்ன புண்ணியம். அதே மாதிரி நீங்க போற வழியில ஒரு சாக்கடை இருக்கு, அந்த தண்ணியை உங்களால குடிக்க முடியுமா, அதுவும் தண்ணி தான், அதுவும் தண்ணி தான். அது சாப்பிடக்கூடாது இல்லையா. அப்ப அதை குடிக்க முடியுமா, அது உதவாத தண்ணி தானே. அதான் முதல்ல
தண்ணீர்ன்றதுக்கும் நீர்ன்றதுக்கும் முதல்ல அது ஒரு இருக்கு. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இந்த இடத்துல தண்ணீர்னு வந்துருது. தண்ணீர்னு சொல்லக்கூடாது. தண்ணீர்ன்றது எது தெரியுமா சொல்லணும்? நீங்க ஐஸ்ல இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறீங்களே தண்ணி, வாட்டர் பாட்டில், அதை தான் தண்ணீர்னு சொல்லணும். இது வெறும் நீர் தான். நீங்க ஹோட்டல்ல போய் என்ன கேட்குறீங்க? சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க, வெந்நீர் கொடுங்கன்னு கேட்கலாம். சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா சுடு தண். எப்படி? தண்ணீர்ன்றது தண் பிளஸ் நீர். தண்ணுனா குளுமை. சுடு தண்ணீர்னா என்ன அர்த்தம்? சூடு, குளுமை, தண்ணீர். எப்படி முரண் இல்ல அது? சூடு குளுமை தண்ணீர்னா சுட வச்சு மறுபடியும் இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு கொடுக்குற தண்ணியை சொல்லலாம். சுடு தண்ணின்றது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வெந்நீரில் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா, கோல்டாக சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் சுடு தண்ணின்னு சொல்லலாம். ஹோட்டலில் போய் சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, வெந்நீர் கொடுங்கன்னு கேட்கலாம். வெம்மை பிளஸ் நீர், வெந்நீர் கேட்கலாம். இது நீர்ன்றது மட்டும் தான் இருக்கு. தண்ணீர்ன்றது தன்மையான நீர், குளுமை பொருந்திய நீர். நீரோடைகள்ல, நீர்வீழ்ச்சியில விளையிற தண்ணி, அருவியில வர தண்ணி. சாதாரணமாகவே சில குளங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய தாவர இலைகள்லாம் மூடிக்கிட்டு இருக்கும், குளுமையா இருக்கும் தண்ணி, சில்லுன்னு இருக்கு பாருங்க. அந்த தண்ணியை தான் தண்ணின்னு சொல்லணும். அந்த தண்ணியை தான் தண்ணீர்னு சொல்லணும். மற்றதெல்லாம் நீர் தான். ஆனா நம்ம பேச்சு வழக்கில் அதெல்லாம் மாறி போச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் அதான் ஆபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர். பெண்களுக்கு கஷ்டமே இல்லாத வைக்கவே கூடாதான் கடைசி வரைக்கும். அவங்க லைஃப்ல கஷ்டத்தை அவங்கள ஃபேஸ் பண்ண விடணுமா. கஷ்டம் வரணும், கஷ்டம் அதை அனுபவிக்கணும். அந்த தரித்திரம் அந்த அறிஞ்ச பெண்களால் தான் குடும்பத்தை சரியா நடத்த முடியும். ஆரம்பத்துல இருந்தே சமைக்க தெரியாத, வீட்டுக்குள்ள எந்த வேலையும் செய்யாத, அப்படியே இருந்துட்டு கையில நல்ல செல்வ சீமாட்டியாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்கன்னா, அந்த மாதிரி பெண்கள் பெண்கள் சொல்லிக்கவே முடியாது. தரித்திர மாதிரியா பெண். அது தெரிஞ்சவங்க தான் பெண். அப்பதான் அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு கணக்கு போட தெரியும். தரித்திரம்னு ஒண்ணு வரணும், கஷ்டம்னு வரணும். அப்பதான் உங்களுக்கு கணக்கு போட்டு எவ்வளவு என்ன செலவு பண்ணணும், எது மிச்சப்படுத்தணும், குடும்பத்தை நல்ல வகையில கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அந்த ஐடியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்கதான் குடும்பம் நடத்துற பெண்கள். மற்றவங்க எல்லாம் பெண்கள்ன்ற இடத்துல சேர்க்கவே முடியாது. நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு அப்பா போயிடுறாரு, ஒரே பொண்ணு. அந்த சொத்தை என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்குன்னா, அது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு யாராவது 10 வேலையாளை வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சுன்னா அவங்கெல்லாம் பெண்கள்லயே சேர்க்க முடியாது. அவங்களால எதையுமே அவங்களுக்கு பெண்களுக்கான அந்த குணமே அவங்க கிட்ட இருக்காது. ஒரு குடும்பத்தை நடத்தி, குடும்ப கலைன்றது குடும்பத்து இல்லத்தரசியா இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தி எடுத்து போறதுன்றது பெண்களுக்கு ரொம்ப பெரிய விசேஷம். அது ஆண்களால அது அவ்வளவு பர்ஃபெக்டா செய்ய முடியாது, பெண்கள் செய்யற மாதிரி. ஒன்றும் இல்லை, வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அடுப்பாங்கரையில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்யும் போதே 4 வேலை சேர்த்து சேர்த்து செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுப்பில் பாலை வச்சுட்டு டக்குன்னு காய்கறி நறுக்குவாங்க, இல்லை அங்கேயே அந்த இடத்த துடைப்பாங்க. பாலையும் பார்த்துப்பாங்க, அந்த இடத்த துடைக்கிற வேலையாகும். அதே நேரத்தில் இந்த பக்கம் சாமி விளக்கு ஏற்றுவாங்க. சாமி விளக்கு எண்ணெய் திரி குறைஞ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த தசாவதாரி மாதிரி எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் அப்படியே அடுப்பாங்கரையில் நின்ன இடத்துல. அதே மாதிரி இப்படி வாசல்ல வெளியில வந்தாங்கன்னா வாசல்ல என்னென்ன வேலை வேணுமோ செய்யணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி உருவாருது? அவங்களுக்கு அந்த தேவையை உண்டாக்கினாதான். அவங்க தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணுன்ற நிலைமை வரும்போது இந்த வேலையை நம்ம தான் செய்யணும். போயிட்டு மறுபடியும் செய்யணும். இப்பயே செஞ்சிடலாம், கையோடய செஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் அது அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை வரும்போது தான் அது வரும். அந்த தேவையை ஏற்படுத்தணும்னா அவங்க கூட கொஞ்சம் தரித்திரம் இருக்கணும். அதனால தரித்திரம் அறியா பெண். சுத்தமா செல்வாட்சியமானாவே ஒரு பொண்ணு வளர்ந்துட்டா அவங்கள பெண்கள்லயே சேர்க்கல. நம்ம அறிஞர்கள் அவங்கள பெண்டீர்னே சேர்க்கல, பெண்கள்னே சேர்க்கல. அதான் தரித்திரம் அறியா பெண்டீர். கோபத்தை ஏடக்கா வேந்தன். ராஜாவுக்கு முக்கியமா ராஜாவுக்கு கோபம் வரக்கூடாது. எதுக்கு அதை சொல்றோம்னா, ராஜாவுக்கு கோபம் வந்ததுன்னா அவருடைய நீதி மறைக்கணும். கோபம் கண்ணை மறைக்கணும். தெரியுங்களா? அவனால நீதி சொல்ல முடியாது, அவனால நியூட்ரலா இருக்க முடியாது. அவனோட கோபம் அவனை தப்பான முடிவுகளை எடுக்க சொல்லுவோம். எப்பயுமே கோபத்துல எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் சரியா இருக்காது, தப்பா தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசுல ஆத்திரமும் ஆவேசமா இருக்கும்போது எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தை விட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்பட அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். கோவப்படுற நேரத்துல கோபமா இருக்கிற நேரத்துல முடிவு எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் சரியாக அமைவாது. எல்லாருக்குமே அது கோபமா இருக்கிற நேரத்துல எடுக்கிற முடிவுகள் சரியா வராது. அதான் கோபத்தை அடக்கா வேண்டாம். அதனால ராஜா கோபத்தை அடக்கணும். பல ராஜதந்திரன்றது அதான். கோபத்தை அடக்கி எல்லாத்தையும் பல விதமா ஆராய்ஞ்சு பார்த்து எதையும் சரியான முடிவை நல்ல சிந்தையை செலுத்தி சிந்தனை பண்ணி சரியான முடிவை புத்தி கூர்மையால எடுக்கணும். ஆனா கோபம் உங்களுக்கு நான் இந்த புத்தி கூர்மை சரியான சிந்தனை எல்லாமே போயிடும். அதனால கோபத்தை அடக்கா வேந்தன். அவன் இருந்து ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். குரு மொழி கொள்ளா சீடன். குரு ஒண்ணு சொல்லி கொடுத்தா சீடன் ஒண்ணு செஞ்சான்னு வைங்க, அவனுக்கு சீடன்றதே தகுதி இல்லை.
சிலதாவே இருக்கக்கூடாது. குரு குரு என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். ராஜா அரசு ராஜா சொல்றதுக்கு மிஞ்சின குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் உண்டு. குரு சொல்றதையும் தாண்டி செய்யறவன்றது உண்டு. குரு சொல்றதை செய்யாதவன் பேர் சிஷ்யனே கிடையாது. அதான் குருமொழி கேளா குருமொழி கொள்ளா சீடன். குருமொழி குருவோட மொழியை கேட்காத சீடன். அடுத்தது பாபத்தை தீரா தீர்த்தம். எப்பயுமே நீர் இருக்கு பாத்தீங்களா, நீர் தண்ணிக்கு வந்து தோஷம் போக்குற தன்மை உண்டு. எப்பயுமே தண்ணின்றதுக்கு தோஷம் போக்குறது. அதனாலதான் நீங்க எதுவும் குளத்துல தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுடுவோம் பாருங்க. அது எது தெரியுமா? நீங்க குளிச்சதுக்கு சமம். கொஞ்சம் குளத்துல காலை அலம்பிட்டு தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போறீங்க இல்லையா, அந்த தண்ணி தலையில் தெளிச்சீங்கன்னா நீங்க குளிச்சதுக்கு சமம். அந்த தண்ணி தலையில பட்டது. நான் அதுக்கெல்லாம் இருக்கு, அதுக்கு மந்திரம் கூட இருக்கு. ஸ்நான மந்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தலையில் தெளிச்சிட்டோம்னா இன்னும் விசேஷம். நிஜமாவே குளிச்ச மாதிரி. அதெல்லாம் நான் சொல்றேன் அப்புறம். பாவத்தை தீரா தீர்த்தம். வெறும் மற்றதுக்கெல்லாம் பேரு சாக்கடைன்னுவோம் தண்ணியை. கடத்துல இருக்க தண்ணியை தண்ணின்னுவோம். காவாயில் வாய்க்காலில் ஓடுற தண்ணியை வாய்க்காலில் ஓடுதுன்னுவோம். மழை பெஞ்சு செஞ்சு தேங்கி இருக்கிற தண்ணியை சகதின்னுவோம், குளம்னுவோம். வயலில் தேங்கி இருக்கிற தண்ணியை தண்ணின்னுவோம். தீர்த்தம்னு சொல்றது அது கிடையாது. பாவத்தை போக்குறதுக்கு பேர் தீர்த்தம்னு பேர். மற்றதுக்கெல்லாம் நீர் குளம் அப்படிதான். அதனாலதான் கோயில்கள்ல எங்க பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்க குளங்கள் எல்லாம் தீர்த்தம்னு போட்டுக்கும். அந்த தீர்த்தம் வந்து பாவத்தை போகக்கூடியது. அதுதான் பாவத்தை தீரா தீர்த்தம். பாவத்தை தீராத அங்க தீர்த்தம் இருந்தா என்ன புண்ணியம்? பாவத்தை தீர்க்கிறதா தீர்த்தம். பாவத்தை தீர்க்கலைன்னா அது பேர் தீர்த்தமே கிடையாது. அதாக இந்த ஏழுமே பயனிலை எழுந்தானே, அதான் அர்த்தம். பாருங்க, ஆபத்துக்கு உதவா பிள்ளை 1, அரும்பசி குதவா அன்னம் 2, தாபத்தை தீரா தண்ணீர் தாகத்தை தீக்காத தண்ணீர் 3, தரித்திர மரியா பெண்டீர் கஷ்டமே படாத வளர்ந்த பெண், கஷ்டமே படாத கடைசி வரைக்கும் வளர்ந்த பெண்கள் 4, கோபத்தை எடுக்கா வேந்தன் 5, குருமொழி கொள்ளாச்சியுடன் 6, பாபத்தை தீரா தீர்த்தம் 7. இது பயனிலை 7 தானே. இது 7 இருந்து ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். இது வந்து ஒரு இந்த ஜெயின ரிஷி எழுதியிருக்காரு. ஜெயின ரிஷி நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான். இத்தனை இதை வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவுரையா எழுதியிருக்காங்க. அருமையான பாடல் சொல்றேன் பாருங்க. ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னும், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரமரியா பெண்டு, கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளாட்சியிடம், பாபத்தை தீரா தீர்த்தம் இவையேழும் பயனில்லை இவையேழும் தானே. இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. இந்த பாட்டை வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த காலத்துல. அப்படியே மனசுல பார்த்த உடனே ஞாபகம் தெரியும். ஞாபகம் வந்தது. சரி, விவேக சிந்தாமணியில சில பாட்டெல்லாம் தெரியும், சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை சொல்லுவோம், கொஞ்சம் காலமைய போல வந்து கொஞ்சம் மாறுபட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் இதை சொன்னேன். தேங்க்யூ. இது மாதிரி நிறைய இருக்கு நம்மளுக்கு. தேங்க்யூ.